நாகர்கோவிலில் ரீல்ஸ் வரியில் அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர்களை பொருத்தி விலை உயர்ந்த பைக்கில் வீலிங் சாகசம் செய்த இளைஞருக்கு போலீசார் தக்க பாடம் புகட்டியிருக்கின்றனர். பைபாஸ் சாலையில் 8 போட்டு படம் காட்டிய இளைஞரை போலீசார் கட்டம் போட்டு தூக்கியது எப்படி? ஊருக்குள் கெத்து காட்டுவதாக நினைத்துக் கொண்டு சாலையில் சர் என்று பைக்கில் சீறி பாய்ந்த இந்த இளைஞர் தான் அபராதம் விதிக்கப்பட்டு போலீசார் முன்பு அப்பாவியாக கை கட்டி நின்றுள்ளார். இன்ஸ்டாகிராமில் லைக்ஸ்களை அள்ளுவதற்காக சாகசம் செய்தவர் போலீசாரின் கவனிப்புக்கு ஆளாகி இருக்கிறார். நடந்தது என்ன? இன்ஸ்டாகிராமில் விதவிதமான போட்டோ மற்றும் வீடியோக்களை பதிவிட்டு பலரின் கவனத்தை ஈர்க்க சேட்டைகள் செய்யும் இலசுகளின் ரவுசு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி பைபாஸ் சாலையில் இதுபோன்று சுற்றித் திரியும் இளைஞர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் நாகர்கோவில் மீனாட்சிபுரம் பகுதியில் போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக இளைஞர் ஒருவர் KTM RC 200 ரக விலை உயர்ந்த பைக்கில் சீறி பாய்ந்து வந்தார். உடனடியாக வேகத்துக்கு தடை போட்டு அந்த இளைஞரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது அவர் ஓட்டி வந்த பைக்கில் நம்பர் பிளேட் இல்லாததுடன் அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர் பொருத்தி இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆஹா என போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர் நாகர்கோவில் பள்ளி விலையைச் சேர்ந்த சபரீஷ் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தியதில் சாகசம் என்ற பெயரில் சாலையில் பைக்கில் குரங்கு வித்தை காட்டி வந்ததை உறுதி செய்தனர். இன்ஸ்டாகிராம் மோகத்தில் பைபாஸ் சாலையில் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்ததுடன் வீலிங் சாகசமும் செய்திருக்கிறார். மேலும் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளிடம் ஒரண்டை எடுத்த வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலேயே பதிவிட்டு போலீசிலும் வாண்டடாக வந்து சிக்கியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து 2,20,000 ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கையோடு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விட்டனர். பின்னர் மோட்டார் வாகன சட்டப்பிரிவுகளின்படி சபரீஷுக்கு 23,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தொடர்ந்து அவரது பெற்றோரையும் காவல் நிலையத்திற்கு வரவழைத்து அறிவுரைகளை வழங்கி இருக்கிறார்கள். இனி இதுபோன்று வீலிங் புரித விளையாட்டில் ஈடுபடக்கூடாது என இளைஞர் சபரீஷுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தி அறிவுரையும் வழங்கி விலை உயர்ந்த பைக்கையும் திரும்ப கொடுத்திருக்கிறார்கள். சாகசம் என்ற பெயரில் சாலைகளில் இருசக்கர வாகனங்களில் வீலிங் சாகசம் செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள்.